கருடன் எங்க இருக்குதோ அங்கே மகாவிஷ்ணு இருக்கு. அந்த மாதிரி இங்க தேவஸ்தானத்துக்கு கலாபீடம், கோவிலுக்கு கலைகள் எல்லாம் இருக்குது, மியூசிக், டான்ஸ் இதெல்லாம் படிப்புக்கு நடந்தானே. பக்தர்கள் எல்லாம் வரும்போது அவருடைய சரணம் வெளி விஷ்ணுமாய கூப்பிடுறது, அதனால அப்படியே வந்து ஒரு எனர்ஜி வருது அங்க. அதுக்கு ஒரு பூஜைகள் இருக்குது. அந்த பூஜைகளுக்கு சக்தியான பூஜைகள் தானே நடக்குது. அது அமாவாசை, பௌர்ணமி, விஷ்ணுமாய்க்கு பிரத்யேக பூஜைகள் இருக்குது. அது சக்தி பூஜை தான். அது பக்தருக்கு அவரை காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வேண்டியதான அந்த பூஜைகள் எல்லாம். இங்க முக்கியம் டெய்லி மத்தியானம் 12 மணிக்கு அருள்வார். நம்ம ஏது கோவிலுக்கு போயாலும் நமக்கு பகவானை கும்பிடலாம். நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்தும் எல்லா காரியங்களும் மத்தியானம் 12 மணிக்கு அங்க சோபானத்தில் வந்து விஷ்ணுமாயா நேரடி அருள் வாக்கு சொல்லுவோம். ஆடி வந்து அருள் வாக்கு. நமக்கு எந்த கஷ்டங்களா சிரமம் இருந்தாலும் சாமி கிட்ட கேட்கலாம். நமக்கு எந்த பிசினஸ் சம்பந்தம் பண்ணியோ அல்லது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸா எது இருந்தாலும் நம்ம கஷ்டங்கள் சாமி கிட்ட சொல்லிட்டா அதுக்கு வேணா பரிகாரம் பண்ணி அதுக்கு என்ன பூஜை பண்றதுன்னு அந்த பூஜை பண்ணி சுவாமி சக்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுதானே இங்க முக்கியமான. அதுக்கு ஜாதி மதம் இது ஒண்ணுமே இல்லை. யாருக்கு வந்து இங்க சுவாமி வந்து கும்பிட்டுட்டு சுவாமி ஆசீர்வாதம் வாங்கி போகலாம். அதுதானே இந்த இடத்துல முக்கியமான. I think all kind of religions வந்து இங்க வராங்க. அது எப்படி சாத்தியம்? இப்படி எல்லாம் அது பூர்வீகமாயிட்டு அப்படிதான். கேரளாவில முக்கிய குரு ஸ்ரீநாராயண குரு தான். அவரும் இந்த மாதிரி தானே சொல்லி இருக்குது. ஜாதி மதம் இல்ல, எல்லா மனுஷரும் ஒண்ணுதான். அவர் இங்க பெருங்கோட்டையில ஒரு கோவில், சிவன் கோவில். அந்த டைமிலும் அவர் இங்க வரும்போது இங்க எல்லா மதத்திலும் வந்து இருக்குது. அவர் போலும் ஆச்சரியப்பட்டிருக்கு நாராயணகுரு சுவாமிகள் போலும். இங்க தேவஸ்தானத்து அந்த மாதிரி செய்கிறதா? அதுக்கு வேண்டிதானே அவர் கேரளாவில் எல்லாம் சுற்றி நடந்து எல்லாம் அந்த மாதிரி செய்து எல்லா மனிதரும் ஒரே மாதிரி. அப்ப அந்த இடத்துல பெருங்கோட்டையில வந்தப்போ அவர் போலும் ஆச்சரியப்பட்டு. ஒரு சிற்பமா அவ்வளவு அழகா செதுக்கி வச்சிருக்கீங்க. இதுதானே தேவஸ்தானத்தை முக்கியம். இந்த சிவபார்வதி, இந்த விஷ்ணுமாயா, சிவனுடைய புத்திரன் தானே சிவபார்வதி புத்திரன் தானே அந்த விஷ்ணுமாயா. சிவன் விஷ்ணுமாயா ஜனிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதனால அதுக்கு ஒரு காரணம் தானே. அது சிவன் அந்த 12 வருஷம் கூடும்போது பள்ளி நாயாட்டுக்கு போகுது. காட்டிலே மிருகங்கள் எல்லாம் அம்பெய்து கொள்றதுக்கெல்லாம் போயிடும். அப்ப போகும்போது மலையராஜாவு இருக்கிறது, காட்டில ராஜாவு. அவரோட பொண்ணு தானே கூலிவாகான்னு சொல்லி அவர் அதிகமான சுந்தரியா ஒரு பொண்ணு. அப்ப சிவன் പറഞ്ഞു, நான் நாயாட்டு கழிஞ்சு வரணும் வரைக்கும் நீ இப்படி நிக்க வேணாம், நான் திரும்பி வரலாம், அது வரைக்கும் நீங்க இப்படி இருக்க வரலாம். அப்ப அந்த கூலிவாகிக்கு பிரிஞ்சது இருக்க வேண்டியதானே அப்படி சொல்றது. அப்போ கூலிவாக என்ன பார்வதி பக்த தானே. அவர் അവിടെ നിന്ന് பார்வதியை பிரார்த்தனை பண்ணி பார்வதி பிரத்யட்சப்பட்டு சொல்லி இருக்குது, நீ முன்னாடியே கைலாசத்தில் இருந்தது. அன்னைக்கு கணபதிக்கு நீங்க முலையூட்டி இருக்குது, நான் இல்லாத டைமில். அன்னைக்கு நீக்கு சாபம் தந்ததுனால நீ பூமியில வந்தது. அன்னைக்கு உங்களுக்கு சாபமோட்சம் நான் தந்திருக்குது. உங்களுக்கு சிவனுடைய என்னுடைய ஒரு புத்திரனை ஃபியூச்சர்ல முலையூட்டுறதுக்குள்ள இது இருக்குது. அந்த டைம் தானே இது. அப்ப இந்த கூலிவாக நிற்கணும். அதே ഇതില് അവരുടെ മായാ രൂപത്തിൽ പാർവതി കൂളികമാകമായി அப்படியே நின்று சிவன் திரும்பி வந்தப்போ கூலிவாக நினைச்சு அதில் இண்டாய குழந்தைதானே விஷ்ணுமாயா. அப்ப அதுக்கு தோல்மாட்டி தானே இந்த சிவனும் பார்வதிய புத்திரன் தெரியறதுக்கு தானே இந்த விஷ்ணுமாயா. இது ஏதாண்டு ஒரு 300 வருஷத்துக்கு பழக்கம் இருக்குது.